சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல பராசக்தி படத்தினுடைய திரை விமர்சனத்தை தான் நம்ம பார்க்க போறோம். தமிழ் சினிமாவில் பயோகிராஃபி படங்கள் பல வந்திருந்தாலும் கூட ஒரு மொமெண்ட்டை அப்படியே படமாக எடுத்தது மிக குறைவு. அந்த வகையில் இந்தி திணிப்பை மையப்படுத்தி சுதா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், அதர்வா, ரவிமோகன், ஸ்ரீலீலா நடிப்பில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் உருவாகியுள்ள படம் தான் இந்த பராசக்தி. இந்த படம் ரசிகர்களை கவர்ந்துச்சா இல்லையா, இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச கதை தான். இந்தி திணிப்புக்கு எதிராக புறநானூறு அப்படிங்கிற ஒரு குழு மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் போராடுறாரு. படத்தினுடைய முதல் காட்சியிலேயே ஒரு ரயிலை எரிக்கிறாரு. ஸோ இதை தொடர்ந்து ரவிமோகன் இந்த கும்பலை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி கங்கணம் கட்டிட்டு சுற்றுறாரு. அதே நேரத்தில் சிவகார்த்திகனுடைய நண்பர் ஒருவர் அந்த ரயில் எரிப்பில் இறந்து போகிறாரு. இனி இந்த வன்முறை எதிர்ப்புலாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் அனைத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கைவிடுறாரு. ஆனால் அவருடைய தம்பி அதர்வா அதை கையில் எடுக்கிறாரு. சிவகார்த்திகேயன் இந்தி படிச்சுட்டு டெல்லிக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தி படித்தாதான் இனி வேலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை உருவாகுது. சிவகார்த்திகேயன் கண் முன்னாடியே ஒரு இளைஞன் இறந்து போகிறான். சிவகார்த்திகேயனுக்கு வேலை கிடைக்காம போக மீண்டும் போராட்டத்தை கையில் எடுக்கும் சிவகார்த்திகேயன் அந்த போராட்டத்தில் வென்றாரா இல்லையா, ரவிமோகன் இந்த கும்பலை பிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு புரட்சி போராட்டம் தான் இந்த பராசக்தி படத்தினுடைய கதை. இந்த படத்தை பற்றி ஆலோசனை அப்படின்னா, இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் அந்த செழியன் கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது போராட்டத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குறாரு. ஒரு இழப்புக்கு பிறகு அந்த போராட்டத்தை கைவிடுறாரு. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போராடினா தான் எதுவுமே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையில் மீண்டும் போராட்ட காலத்தில் குதிக்கிறாரு. கடைசி வர ரத்தம் சிந்தி அவர் போராடும் காட்சிகள் நடிகனா சிவாவுக்கு ஒரு பல மடங்கு இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்து விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இது சிவாவுக்கு ஒரு மைல்கல் படமாக தான் அமைஞ்சிருக்கு. அதே போல் ரவிமோகன் படம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு ஆதரவான ஒரு அதிகாரியாக வராரு. எத்தனை உயிர் போனாலும் பரவாயில்ல, நான் நினச்சது நடக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே நெஞ்ச பதைக்க வைக்குது. அந்த அளவுக்கு ஒரு மென்டல் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அதே போல் அதர்வா ஒரு எனர்ஜி பூஸ்ட் இளைஞனா இந்த படத்தில் வந்து எல்லாரையுமே கவர்றாரு. ஸ்ரீலீலா தமிழுக்கு ஒரு நல்ல அறிமுக நடிப்பாக அமைஞ்சிருக்கு. முதல் பாதி வந்து பார்த்தீங்கன்னா இவர் சிவகார்த்திகனுடைய ரொமான்ஸ் காட்சிகள் பொறுமையாக சோதிக்குது. இரண்டாம் பாதியில் கிளைமேக்ஸில் ஸ்ரீலீலா ஸ்கோர் பண்ணுறாங்க. படமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தி திணிப்புக்கு எதிரானது அப்படிங்கிறதுனால பல வரலாற்று நிகழ்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனையாக சித்தரிக்கப்பட்டவைகள் போல இவங்க போட்டிருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது படம் பார்க்கும்போது ரசிகர்கள் படத்தோடு ஒன்றி கமெண்ட் அடித்து கட் செய்த காட்சிகளையும் வந்து பார்த்திங்கன்னா ரசிக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலமே வந்து பார்த்திங்கன்னா வசனங்கள் தான். அந்த வகையில் பட்டையை கிளப்பியிருக்காங்க. வசனங்கள் எல்லாமே பொறி பறக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1960க்கு ஒரு சென்ற அனுபவத்தை கொடுக்குது. இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செமையாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதே போல் கிளைமேக்ஸ் காட்சிகள் கூஸ் பம்ஸாக அமைஞ்சிருக்கு. படத்தினுடைய முதல் பாதி அதாவது காதல் காட்சிகள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கத்திரி போட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அதான் வந்து பொறுமையாக சோதிக்குது. அதிக கட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மியூட் எல்லாருக்கும் புரியுமா அப்படின்றது தெரியல. டெக்னிக்கலாக இந்த படத்தினுடைய இசை, ஒளிப்பதிவு, ஆர்ட் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தினுடைய ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள், பொறுப்பிறக்கக்கூடிய வசனங்கள், டெக்னிக்கல் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக அமைஞ்சிருக்கு. நெகட்டிவ் அப்படின்னா அந்த முதல் பாதியில் வரக்கூடிய அந்த காதல் காட்சிகள் தான். மொத்தத்தில் இந்த பராசக்தி தமிழர்களுடைய நெஞ்சில் என்றுமே ஒரு அணையாத ஒரு தீயா இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகமே இல்லை. இந்த படத்துக்கு எம்டி3 கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3.25. அடுத்த வசனத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.